Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நடக்க வேண்டியது இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட், தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட், எல்லா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுமே இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் 14 வரைக்கும் மார்க் பண்ணிக்க intuitively, that means instantly, assent and confirm. Third one வந்து tolerance, that means வந்து patience. 4 to 6 antonyms அந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது வந்து plaintively, happily, consonants disagreement, consonants வந்து agreements, antonyms disagreement, gaunt வந்து lean சொல்லுவோம், antonyms வந்து healthy, lorries, entertain, MRI magnetic resonance imaging, doing warm up கம்பேர் பண்ணுவோம். draw back, that is compound word. 11th and 12th one வந்து பார்த்தா preposition வந்து பார்த்தீங்கன்னா instead of அதற்கு பதிலான்னு சொல்லும்போது அந்த children were playing. 14th one the event will be conducted between 10 AM between வந்துச்சுன்னா அண்டு கம்பேரிசன் அப்போ நம்ம கம்பேர் between 10 AM and 11 AM கம்பேர் பண்ணி தான். லெசன் 2 மார்க்கில் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் டெய்லி ரொட்டீன் ஆஃப் சனியம் நிறைய டைமில் தாராத்தரணியம் மீன்ஸ் போர்டுன்னு கம்பேர் பண்ணி அந்த கான்செப்ட் கேட்டிருக்காங்க. லெசன் 2 மார்க் ஈஸியாக கொடுத்துருக்கோம். பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸும் புக் பேக் வந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க. கிராமர் கேட்டீங்கன்னா ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ், ஏன்னா யூஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன். நிறைய டைம் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின். ஈ செட் ஐ ஹவ் பாட் 5 ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த ஷாப். ஈ செட் தட் ஈ ஹேட் பாட் 5 ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த ஷாப். 25 பஞ்சுவேஷன் நல்லா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லை சாய்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக் பீட்டரில் ரொம்ப முக்கியம். 26 வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் டியூ டு ஹெவி டவுன் ஃபார் த மேட்ச் வாஸ் இந்த தெர் வாஸ் ஹெவி டவுன் ஃபார் அண்ட் ஸோ த மேட்ச் வாஸ். ஏன்னா இது காம்பவுண்ட்னா அண்டு போடுறோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்னா ஆஸ் பண்ண அப்போ ஆஸ் தெர் வாஸ் ஹெவி டவுன் ஃபார் த மேட்ச் வாஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் ஓன் ஸ்லோகன் கேட்டுங்க. ப்ரஷ் மொபைல் இது கேட்காதுன்னு ஆக்சுவலாக 27 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா வந்து ஜம்பிள் வேர்ட்ஸ். ஸோ இப்படியும் கேட்கலாம், ப்ரஷ் பற்றி மொபைல் பற்றி ஸ்லோகன். இது புக் பேக்கில் இருக்கிற வேர்ட் தான். அதுக்கப்புறம் ரோடு மேப் லெசன் பேராக ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். சீகல் டெக்னாலஜி எம்பவர்மெண்ட் 3 படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட்டை கோத்ரூ பண்ணி கட்டாயம் அதில் வந்துடும். அதே மாதிரி பாயிண்ட் பேராக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் பேராக ஐஎம் எவர் மோமன் ஆர் ஃபாரின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் ரைம் ஸ்கீம் ஃபஸ்ட் லைன் 2 கேட்டிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் லைன் பிசைட் அவர் சிட்ஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஹவு குட் திஸ் பண்ணால் லாஸ்ட் வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின் தான் கம்பேரிசன் பண்ணக்கூடியது கேட்டிருக்காங்க. பேரப்ரேஸ் இந்த கிரம்பிள் ஃபேமிலி 37 ரீஅரேஞ்ச் 38 வந்து பேசுகிறேன். 2ல் ஏதாவது ஆன்சர் பெட்டர் டு சூஸ் பேஸ் வச்சுக்கணும். ஏன்னா ரீஅரேஞ்ச் 1 மிஸ்டேக்னா 2 மார்க் அதுக்காக சொல்கிறேன். 4 கேட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸு பிக்சர் நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை நல்லா கவனிங்க. ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் கூட கேர்ள்ஸ் கம்பெனி எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி இஸ் போடுறோம். ராகுல் இஸ் ஜூனியர் தேன் எடுத்து 2 மட்டும் போட்டோம். டிவைட் திஸ் ஆப்பிள் பிட்வீன் த பாய்ஸ். அப்போ மோர் தென் 2னா அமாங் அப்புறம் அப்போ அமாங் த பாய்ஸ். ஆஸும் சோவும் ஒரு சென்டென்ஸ் எதாவது ரிமூவ் பண்ணால் தோவும் பட் வந்து எதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் மெமரி பைம் நோமன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேரப் 6 ஆக்கும். அதுக்கப்புறம் டே இன் 2018 ரெண்டுமே முக்கியமான பேரப் தான். அதுக்கப்புறம் பேசேஜ் ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க. குகேஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இது தான் செஸ்ஸு. ஸோ ரீசெண்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கினோம் செஸ்ஸில். ஸோ அதுவுமே கிராண்ட் மாஸ்டர் பற்றோம். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸியான பேசிக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்த்து பாயிண்ட் கம்பெனிஷன் நீங்கள் பேசி கம்பெனி சூஸ் பண்ணிக்கேன். இது ஒரு கொஸ்டின் பேப்பர். அடுத்து 1 more கொஸ்டின் பேப்பர். ஐ கேஸ் மிஸ்டேன் 4 சீஸ் சொல்கிறேன். தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைல்னா வீக் யாங்கடு புல்லடு இதெல்லாமே மார்க் பண்ணியிருக்க கோத்ரூ பண்ணிவிட்டு வாங்க. ப்ரீனிங் டர்ட்டிங் ரேபிட்லி ஸ்லோலி செலெக்ஷன் ரிஜெக்ஷன் ஆல்கே அதுக்கப்புறம் நேச்சுரல் சூப்பர்சிம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் மெனி ஸ்டூடெண்ட் ட்ராப் அவுட் சன்செட் சிவா டேஸ் அந்த மியூசிக் அட்டன்ஸ் அந்த யங் சீக்கிள் வாசலாம் ஆன்சர். அதுக்கப்புறம் டேஸ் யுவர் ஆன்சர் தோ. லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரிப்பீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிராமர் பாருங்கள். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். இதை நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆன்சர் சைடில் கொடுக்கல. த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை ரோசி. இ செட் வேர் டிட் யூ கம் ஃப்ரம். இ ஆஸ்க் வேர் ஹி ஹேட் கம் ஃப்ரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட். இ ரீச் த ஸ்டேஷன் பட் மட்டும் போட்டால் போதும், அண்டு போட்டுறாதீங்க. போனால் இ ரீச் த ஸ்டேஷன் டைமுக்கு போனாங்க ஆனால் பிடிக்கும். அப்போ பட் இதுவே காம்ப்ளெக்ஸில் என்ன பண்ணும் தோ. இதுவே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்ட் ஆஃப் ரீச்சிங் த ஸ்டேஷன் ஹி மிஸ்ட் த ட்ரெயின். 3மே ஆன்சர் சொல்லிவிட்டு இ ஃபாலோட் மை சஜெக்ஷன் ரூபன் ஸ்பீக் 2 லாங்குவேஜ் பிசைட் ஜெர்மன். அதுக்கப்புறம் ரோடு மேப் பேராகிராஃப் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சீகல் டெக்னாலஜி லாஸ்ட் லெசன் கேட்டிருக்காங்க. எம்பவர்மெண்ட் 3 பேராகிராஃப் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஆண்டன் கிரிக்கெட் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கிரம்பிள் ஃபேமிலி கேட்கலாம். அதுக்கு ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள் தான். பர்சானிஃபிகேஷனும் கான்ட்ராஸ்ட் வரக்கூடிய கேட்கலாம். பேராப்ரேஸ் வந்து ஸ்டில் சீக்கிங் வாட் ஐஸ் ஆன் வென் பட் ஏ பாய்ன்னு சொல்லி லைஃப் பாயிண்ட் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அதில் கம்பேரிசன் பண்ணி வச்சுட்டா போகணும். 37 30 ரெண்டுமே ஈஸியாக 38 அட்டன் பண்ணிங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங் ஸ்பாட் தர் பாருங்கள். த சைல்ட்
NHMD போட்டுருங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன்றுக்கு வந்து டோல் 2 மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். 6 எடுத்து யூஸ் போகிறோம். அர்ஜென்ட் யூ கேன் கம் டு த பார்ட்டி. அப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நீங்கள் ஸ்மார்ட் நல்லா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணி நான் சாய்ஸ் விட்டுருக்கேன். மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோமன் ஆர் ஃபாரின்லேருந்து கேட்டிருக்காங்க. நோமன் ஆர் ஃபாரினில் நீங்கள் மெமரி பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அந்த ரிமெம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து ஒரு 5 லைன் மட்டும் படித்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ அட்லீஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஃபஸ்ட்டு போய் லாஸ்ட் போய் படிச்சுன்னா அது கரெக்டாக நமக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேருந்து வருது. ஏன்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா போயம் பொறுத்த வரைக்குமே ஒரு செக் தான், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்பினேஷன் இது ஆல்ரெடி பப்ளிக்கில் கேட்டு ரொம்ப சிம்பிளானதாக கொடுத்துருக்காங்க. போயம் காம்பினேஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் பாருங்கள், புக் பேக்கில் இருக்கிற வேர்டு நம்ம படிச்சிருப்போம், அதுக்கான வேர்டு இல்லை. அப்போ வந்து ஓவர் அப்செட் சொல்லுவோம், அப்செட் இல்லை. அதுக்குள்ளே எஜிடேட்டட் இது மேட்ச் பண்ணிக்கலாம். கிராங்கி ஸ்ட்ரேஞ்ச் சொல்லுவோம், ஸ்ட்ரேஞ்ச் இல்லாதனா இரிட்டபிள் மேட்ச் பண்ணிக்கிறோம். சர்க்கம்னாட்னா செயில் அரௌண்ட். அலபலோ அப்படின்றது லவுட் நாய்ஸ் சொல்லும் சினானிம்ஸ். அண்ட் சைலண்டான அஷ்னாலும் அமைதியாக சைலன்ஸ் சொல்லக்கூடிய வந்து அந்த வேர்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பெக்கோ நீங்கள் காலிங் ஆர் ஜஸ்ட்டை சொல்லும், அந்த வேர்டு ஆப்போசிட்டாக சொல்கிறோம். மொரால் தட் மீன்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்லும். ஃபியருக்கு வந்து ஹெசிடேஷன் மேட்சபிளாக இருக்குன்னு போடுறோம். ஆண்டனா 7 முடியும் ஆண்டனா கம்பேர் பண்ண. அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் கம்பேர் பண்ண ஆப்ஷன் பி. CUET கியூட் எக்ஸாம் சொல்லுவாங்க. கியூட் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அது மார்க் பண்ணியிருக்கோம். டூயிங் வார்ம் அப். அதுக்கு காம்பவுண்டோடு பார்த்தீங்கன்னா கிளாப் தண்டர் கிளாப் சொல்லக்கூடியதான். ஐ வில் ரிட்டர்ன் ஹோம் பிஃபோர் சன்செட். திஸ் லாஸ்ட் லைன் ஐ ஷல் கிவ் யூன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் லெசன் வந்து ஒரு டென்ஸ் கேட்டகரி கேட்டு இந்த பேசஞ்சர் ரஷ் டு த போர்ட் ஆஸ் சூன் அஸ். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். கிராமர் பாருங்கள். ஹவு டிட் யூ கிராஸ்னா ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ் வித் புக் பேக்கில் இருக்கிற. 24 வந்து ஆலிசா செட் தட் ஷீ ஹேட் த செரிப்ரல் பால்சி அண்ட் ஷீ குட் நாட் பிசிக்கலி டைப் as fast as I think கொடுத்துருக்காங்க. ஷீ தாட்னு கம்பேர் எல்லாம் திருப்பி சொல்கிற மாதிரி. ஆலிசா செட் தட் ஷீ ஹேட் cerebral palsy and she could not physically type as fast as she thought. பங்க்சுவேஷன். அதுக்கப்புறம் சிம்பிள் கம்னு காம்ப்ளெக்ஸு. இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் டாக்டர் இஃப் யூ கன்சல்ட் டாக்டர் யூ வில் ரெக்கவர். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் இந்த ஜம்பிள் ரோடு நல்லா தெரிஞ்ச நிலையில் எழுதுங்க, நான் சாய்ஸ் விட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப், லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் வீசணும். அது ரைமிங் ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ரீஅரேஞ்ச் நல்லா தெரிஞ்சாலும் சாய்ஸ் விட்டுங்க, பேச கம்மி. அதுக்கப்புறம் 4 கேட் அட்வர்டைஸ்மெண்ட். இதில் பாரு ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லோரும் நோட்டீஸே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நோட்டீஸ் ரிப்போர்ட் ரைட்டிங் வரலாம். பப்ளிக்லேயுமே நமக்கு ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, யுவர் த ஸ்கூல் பீப்புள் லீடர் SPL யுவர் ஸ்கூல் செலிப்ரேட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வந்து உங்கள் ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு ரிப்போர்ட், பிக்சரு, நோட் மேக்கிங். அதுக்காக ஸ்மார்ட் தர பாருங்கள். ஐ பாட் ஏ புக் கம்பேர் பண்ணக்கூடியது. எனிதிங் ஃபார் எ லாங் டைம். அதுக்கு த கிட்ஸ் வாட்ச் த ஷீப்ஸ் எஸ் மட்டும் எடுக்கணும். இஸ் எய்தர் வந்து ஆர் போடணும், நெய்தர் வந்தால் நாட் போடணும், போத் வந்து அண்டு போடணும், நாட் ஒன்லி வந்தால் பட் ஆல்சோ போடணும், ஸ்கேர்ஸ்லி வந்தால் வென். அதே மாதிரி வந்து நோ சொன்னால் தன். இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டாக சொல்லக்கூடியது. ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் எடுத்து யூஸ் போகிறோம். மெமரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எமோனிஸ் தட் மீன்ஸ் வந்து ஐஎம் மெமரின்னு ஃபஸ்ட்டு 5 லைன். டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அங்கிள் பிளே டிலாமாலேருந்து கேட்டிருக்காங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுலேயும் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இதில் புக் பேக்கில் இருக்கிற வேர்ட் இருக்குது, ஆனால் அதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ நாமளாக கொஞ்சம் யோசித்து தான் போடக்கூடியது. மற்ற எல்லாமே கொடுத்துருக்கோம், கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், 14 போய் மார்க் பண்ணியிருக்கோம். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். கிராமர் பாருங்கள். நோ ஒன் இஸ் பாரோயிங் ஃப்ரம் த நாவல்ஸ். த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி. வென் வில் ரெண்டுமே ஆக்டிவ் ஸ்பெசிஃபிக். வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங். 24 வந்து நம்ம டேரக்டாக தான் கேட்பாங்க. 26 வந்து அன்லெஸ் யூ ஒபே தல்லா யூ வில் பி பனிஷ்ட். அன்லெஸ்னால் இல்லாவிட்டால் இல்லைன்றாங்க. அப்போ யூ மஸ்ட் ஒபே தல்லா அதர்வைஸ் யூ வில் பி பனிஷ்ட். இது வந்து பார்த்து கம்பேர்ஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்டு. ஆக்சுவலி காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. 26 நல்லா கவனி. காம்ப்ளெக்ஸ் இஃப் பண்ண. அப்போ இஃப் யூ ஒபே தல்லா யூ வில் நாட் பனிஷ்டுனா. இஃப் யூ ஒபே தான் யூ வில் நாட் பனிஷ்டு. அதுக்கப்புறம் பேராகிராஃபில் இந்த கொஸ்டின் ஈஸியாக கொடுத்தா ஃபிகராஸ் விச் மென்டாப்பர் வரக்கூடியது. 37, 30 ரெண்டுமே ஆன்சர் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங், ஸ்மார்ட் தேர நல்லா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணி நல்லா சாய்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்டு மெமரி போயம் நாடிட்டல் பேராகிராஃப் வந்து ஏஜ்டு மாதிரம் ஜிக்ஸாக்கு கேட்டிருக்கேன். பேசேஜ்க்கான போயம் காம்பினேஷன். நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணது பாருங்கள். அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா crumbled, broken, bustle, rush, grapple, fight, plaintively, cheerfully, boon, curse, smile, frowned. அதில் மேட்சபிளாக இருக்குது. கிரீசஸ் ஐஎஸ் வந்து இஎஸ் போடக்கூடிய என்லார்ஜ். IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி த பிளேன் டேக் ஆஃப் சொல்லுவோம். அந்த கான்செப்டில் கொடுத்துருக்கிற ஒரு பிரேசல்வர். டோல்கேட்டு. அதுக்கு ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இஃப் ஐ வேரியபிள்னா ஐ கூட்ட. அதுக்கப்புறம் விமன் ஸ்ட்ராங் பிரேவ் அண்ட் அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க்
poem question answer. Grammar ஃபுல்லாக ஆன்சர் எல்லாமே ஓன் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இஸ் ஹைடிங் த ஃபேக்ட் ஈ வில் டெல் த ட்ரூத் ஒன் டே. ஒரு சிலர் உண்மையை மறைச்சிட்டே இருப்பாங்க. அது மாதிரி கொஸ்டின். த ஃபேக்ட் இஸ் பீயிங் ஹிட்டன் சொல்லுவோம். அப்போ த ஃபேக்ட் இஸ் பீயிங் ஹிட்டன் பை ஹிம், இது ஒரு சென்டென்ஸ். அதில் இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈ சப்ஜெக்ட் வில் டெல் வெர்பு, அதுக்கப்புறம் த ட்ரூத் வந்து ஆப்ஜெக்ட், த ட்ரூத் வில் பி டோல்டு பை ஹிம் ஒன் டே. ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும், இன்னொரு சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர்லையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ஓன் கொஸ்டின் ஷி செட் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே. அப்போ ஷி செட் தட் ஷி வாஸ் நாட் ஃபீலிங் வெல் தட் டே கம்பேர் பண்ணக்கூடியது. 25 பஞ்சுவேஷன், 26 வந்து சிம்பிள் கேட்டிருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் சிக்னஸ் அட்டன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் ஆஸ் ஐ எம் ஹெல்த்தி ஆஸ் யூஆர் கம்பேர் பண்ணணும். ரோடு மேப்பு, லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் அதே கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் போயம் பேராகிராஃபில் வரக்கூடிய ரைமிங் அரேஞ்சிங் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பேராப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட் கேட்டிருக்காங்க. 37-38 ACDCC தான். அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் தான் இதுலையும் கேட்டிருக்கேன். பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், ஸ்பாட் இருப்பாங்க. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. ஹேவிங் டன் த ஒர்க் அண்டை மட்டும் எடுத்தால் போதும். செகண்ட் இயரில் ஐ ரிசீவ் த இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. ஒரு வேர்டு இன்ஃபர்மேஷன்லேயும் கிடையாது. இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்னு சொல்லுங்க. அதே மாதிரி எஸ், இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எஸ் போடக்கூடாது. ஈச் ஆஃப் த சைக்கிள்ஸ் ஆல்ரெடி எஸ். ஐ பிளேஸ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் இன் யூ போடணும். ஆன் யூவில் ஐ பிளேஸ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் உண்மையில அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐஎம் எவரின்னு கேட்டிருக்காங்க. நான் டீட்டெயில் பேராகிராஃப், டெம்பஸ்ட் லிட்டில் ரெண்டுமே முக்கியமான பேராகிராஃப் தான். பேசேஜ் கம்பெனி ACDCC தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் கம்ப்ளீஷன். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெவோர், ஈட் குயிக்லி சொல்லுவோம். ஈட் ஈக்குது. அப்போ ஸ்வாலோ, ஸ்கஃபுல் ஃபைட், அப்ரிகன்சி ஆங்ஸியஸ், க்ரம்பிள்டு வந்து பார்த்தா ப்ரோக்கன், அப்போ அட்டாச்சுடு கம்பேர் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து கான்டேஜியஸ் நான் ஸ்ப்ரெட்டிங். ஏன்னா ஸ்ப்ரெட்டிங் தான் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது தான் கான்டேஜியஸ் டிசீஸ் சொல்லலாம். ஃப்ரைலாம் வீக், பேண்ட் ஸ்ட்ராங். ஏர்க்ராஃப்ட் தான். நேஷ்னாலிட்டி NMMS 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எழுதக்கூடியது NMMS எக்ஸாம். நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். தெர் வில் பி a ஷட் டவுன். அதுக்கப்புறம் லேண்ட்மார்க். ட்ராப்ட் இஸ் லைக் டு ஸ்டாண்ட் ஆன் இஸ் ஸ்க்ரீன். வி ஆல் பாஸ்ட் லாஸ்ட் அப்புறம் சேங் ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஆர். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க். பாயிண்ட் கொஸ்டின் கிராமர் பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் அரேஞ்சுனா பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்சுடு. ரொம்ப முக்கியமான பீன் விட்றாதீங்க. டூ யூ நோ ஒய் ஷீ இஸ்ங்க அன்ஹாப்பி. அப்போ இதில் ஆக்சுவலாக வந்து எம்சி வந்திருக்கணும். இதில் ஸ்பெல்லிங் இதில் எம்சி வந்து மிஸ் ஆகிருக்கு. இப்போ நாமளே ஒரு எம்சி பாருங்கள். ஈ செட் அப்படின்னா ஈ ஆஸ்க்டு இஃப் ஈ நியூ ஒய் ஷீ வாஸ் அன்ஹாப்பி கம்பேர் பண்ணக்கூடாது. பஞ்சுவேஷன். அதுக்கப்புறம் 26 சிம்பிள் காம்பவுண்ட் சிம்பிள். அப்போ ஈ சிக் பட் ஈ அட்டன்ஸ் த ரிகர்சல். அப்போ இன்ஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் சிக்னஸ் ஈ அட்டன்ஸ் த ரிகர்சல். அதுக்கப்புறம் சின்ஸ் டுடே இஸ் யுவர் பர்த்டே புட் ஆன் எ நியூ ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் அன்டிஸ்டர்ப்டு பட் ஜிக்ஸாக்ஸ் ஸ்லெப்ட் அன்டிஸ்டர்ப்டு அப்படிங்க கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு ரோடு மேப், இப்போ லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், ரைமிங் டைம்ஸ்க்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், ரீஅரேஞ்சு. அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் கேட்டகரியில் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதிக்கலாம். அது ரிப்போர்ட் ரைட்டிங் நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டேன்றது வந்து சர்ச் அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாத வந்து February 28 தான் அந்த பர்த்டே. ஸோ இது நிறைய டைம் பப்ளிக் கேட்டிருக்காங்க. நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வந்து ஒன் ஆஃப் த டீத்னு ஒன்று டூத்தோட ஃபுல் டீத்து அந்த கான்செப்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ராகுல் ஆல்சோ காஃபி தேன் இது 2 போடுறோம். அவர் கிளாஸ் ரூம் இஸ் ஆன் த 2nd floor. ராம் லீவ்ஸ் ஏன்னா 3rd person. இ கம்ஸ் லேட் டு ஸ்கூல் எவ்ரிடே. இ கம்ஸ் எஸ் மட்டும்னா. அதுக்கப்புறம் சீக்ரெட் மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. நான் டீட்டெயில் பேராகிராஃப் வந்து அங்கிள் பிலிப்பும் டாக்டர் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலாமாவும். அதுக்கப்புறம் சிக்ஸாக் பேசேஜ் காம்பினேஷன் 2 ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். இதுவும் வித் ஆன்சர் இருக்குது. ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு வாங்க. ப்ரெட்டன்டட் ஆக்டர் இண்டிஜினியஸ்லி இன்னர்ட்னி டொமஸ்டிக்கலி லோக்கல்ஸ் ரொம்ப இன்னர்ட்னி ஸ்கஃபுல் ஃபைட்டு. அதுக்கப்புறம் ரிலக்டன்ட் ஈகர் ஓவர் அப்செட் அப்போ ஹாப்பி. அதுக்கப்புறம் ஃப்ரைல் வந்து வீக்ஸ் ஆஃப் ஆன்டினிஸ் வந்து ஹெல்த்தி. நெக்ஸ்ட்டு ஷெல்ஃப் FRF VS ஆஃப் ஷெல்ஃப்ஸு. அதுக்கப்புறம் இல்லிட்ரேட் IB இன்டெலிஜென்ஸ் பியூரோ. CBIனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிற மாதிரி தான். IB வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ கண்டோம்னா அதுக்கு அக்கார்டிங் டு 2000 இது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். அதுக்கு முன்னே காம்பவுண்டோட வந்து ஃபுட் நோட் கொடுத்துருக்காங்க. வி வேர் ரீச்சிங் அ பாயிண்ட் வென் த ரோட் பைபர்கேட்டர். அப்போ அந்த கம்பேரிசனாக வி ரீச்சு கூட கம்பேர் பண்ணலாம் இதுக்கு. ஏன்னா இது வென் ஆர் வைல் வருது வாசார் வேர் ப்ளஸ் ஐந்து கான்செப்ட்டில் இருக்கிறதுனால அது வீ கேன் நெய்தர் வந்தாவே எய்தர் வந்து R வரணும். அது லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் போய் கோத்து பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் கேட்டகரி பாருங்கள். த ஹெட்மாஸ்டர் distribute the price of the prices were distributed by the headmaster to the student. இதெல்லாம் own question. Change it indirectly. My sister said to her, I spent the full day with friends yesterday. அப்போ my sister told her that she had spent the full day with her friends the day before or the previous day.
அதுக்கு பஞ்சுவேஷன். நெக்ஸ்ட்டு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்செப்டில் இதில் வந்து என்ன கேட்டு காம்ப்ளெக்ஸ் அப்போ தோ ராஜேஷ் வாஸ் ஓல்ட் ஹி வாக்டு ஃபாஸ்ட் அண்ட் ஓன் த ப்ரைஸ். அதுக்கப்புறம் ரொம்ப ரெண்டுமே சின்ஸ் டுடே பர்த்டே புட்டானி நியூ ட்ரெஸ் வரக்கூடிய ஒரு ரீஅரேஞ்ச். அதுக்கப்புறம் ரோடு மேப் லெசன் பேராப் பாயம் பேராப்பு ரைமிங் ரைம் ஸ்கீம் 37-30 ரெண்டுமே தான் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸு கரெக்டாக அட்டன் பண்ண பிக்சர் நோட் மேக்கிங் ஸ்மார்ட் தோவும் பட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளேஸ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் இனியோ போத் வந்தாவே அண்டு வரணும். ஏன்னா அது இல்லாத போத் ஷீலா ஆஸ் வெல் அஸ் அப்போ போத் ஷீலா அண்டு முருகனுக்கு ஸ்கோர்ட்ஸ் அண்ட் அந்த கான்செப்ட் சொல்கிறதுனால ஜாக் இஸ் ஒர்க்கிங் சின்ஸ் ஜாக் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் பண்ணணும். ஏன்னா சின்ஸ் ஆர் பண்ணால் ஆஸ் ப்ளஸ் வேர் ப்ளஸ் ஆஸ் எல் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர் ப்ளஸ் செஞ்சு வரக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் பேப்பரில் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு மேப் பொறுத்து நல்லா தெரிஞ்சாலும் நான் சாய்ஸ் விட்டுக்கலாம். மெமரி பாயிண்ட் வந்து ஐஎம் மெமரி நாடிடல் பேராப் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு மாதிரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட முள்ளன்னு கேட்டேன் பேச கம்பெனி ஓவரால் ஈஸியாக கொடுத்தோம். ஸோ ஓவரால் இதில் பார்த்த இந்த ஒரு 7 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். 7 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டும் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டும் கரெக்டாக ரிவிஷன் பர்பஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். Keep on watching our channel GR Success STC. Once again, thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. And also, I wish you all success to score high marks in the forthcoming first division and also second division. All the best, students. Okay, thank you. Bye.